இப்போ வந்து அடை வைக்கிற முறை வந்து ரொம்ப சிம்பிள் தாங்க. கோழி வளர்க்குறது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ வந்து நான் ஆல்ரெடி முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 13 முட்டை கணக்கு எடுத்து வச்சுருக்கேன் அடை வைக்கிறக்காண்டி. அடை வைக்கிறது வந்து ஒத்தப்பாடை எண்ணில் தாங்க அடை வைக்கணும். முட்டை கணக்கு 13, 15, 17 அந்த மாதிரி வைக்கணும். மணலும் சாம்பலும் கலந்துருக்கேன் பாருங்கள். மணலும் சாம்பலும் எது கலந்துருக்கேன்னா செல்லு அதிகமாக வரக்கூடாதுன்னு. அடுத்து நான் கோழி முட்டை அடை வைக்கிற ஷேப் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஷேப்பில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா குஞ்சும் கண்டிப்பாக பொரிக்கும். என்னடா இந்த மாதிரி சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஷேப்பில் வச்சிங்கன்னா கோழி உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா குஞ்சும் பொரிக்கும். இப்போ வந்து மிளகாய் வத்தல் எதுக்கு போடுறோன்னா செல்லு வந்து கோழி குஞ்சு பொரிச்சப்பட்டு செல்லு ஏறக்கூடாதுன்னு சொல்லி தான், இந்த மாதிரி செல்லு ஆகக்கூடாதுன்னு சொல்லி தான் மிளகாய் வத்தல் சாம்பலும் மணலில் கலந்து போடுறோம். இப்போ வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சு முட்டை கணக்கு வச்சுருக்கேன். எத்தனை குஞ்சு பொரிக்குன்னு பார்க்கலாம். இந்த ஷேப்பில் நீங்கள் எப்போயுமே வச்சுருங்க. கோழி வளர்க்க ரொம்ப சிம்பிள் தாங்க. இப்போ நான் வந்து கோழி கூட்டுக்குள்ளே வந்து உள்ளே வச்சுட்டேன் பாருங்கள். உள்ளே வச்சுட்டேன். கோழி வந்து அடை கத்துற கோழி வந்து முட்டை இப்போ வந்து சப்போஸ் வந்து வேறு கோழி முட்டை அடித்து அடை வைக்கிறக்கு மட்டும் அதே கோழி தான், அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. எந்த கோழி அடை கற்றுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஆல்ரெடி நாங்கள் அடை வச்சது குஞ்சு பொரிச்சிருச்சு பாருங்கள். எத்தனை குஞ்சு பொரிச்சிருச்சு. கோழி வளர்க்குறது ரொம்ப சிம்பிள் தானங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இந்த மாதிரி நீங்கள் கோழி வளர்க்குறதுனால கண்டிப்பாக லாபம் கிடைக்கிது. 6 மாதத்துக்கு ஒரு தடவை 10,000 கண்டிப்பாக நமக்கு லாபம் கிடைக்கும். 10,000 கண்டிப்பாக வருமானம் வரும். நாட்டுக்கோழி எங்கேயும் கிடைக்காது கண்டிப்பாக. நம்ம வீட்டில் தேவைப்பட்ட நேரம் அடித்து சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், அடை வைக்கிற முறை இப்படி தாங்க. நீங்களும் இந்த மாதிரி அடை வச்சு குஞ்சு பொரிக்கணும் வச்சுக்கோங்க. நாட்டுக்கோழி வளர்க்குறது ரொம்ப ஈஸி தான். இப்போ நான் இந்த வீடியோ வந்து அடுத்து வந்து குஞ்சு பொரிக்கும் போது காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல்